திருச்சிற்றம்பலம். உலகலாம் அறிந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மெலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தில் கைலாயத்திலிருந்து எம்பெருமான் நீசன் வருவதை பற்றி பரஞ்சோதி மாமுனிவர் அழகாக சொல்லுவார். தேவர்கள் தேவன் வந்தான், செங்கண்மால் விடையன் வந்தான், மூவர்கள் முதல்வன் வந்தான், முக்கண் எம்பெருமான் வந்தான், பூவளர் அயன்மால் காண பூவளர் அயன்மால் காண பூரண பூரணன் வந்தான், யாவையும் படைப்பனன் வந்தான், யாவையும் படைப்பனன் வந்தான் என்று அற்புதமாக சொல்லுவார் பரஞ்சோதி மாமுனிவர். அப்படிப்பட்ட எம்பெருமான் நீசன் பிறப்பிலி இறப்பிலி இல்லாத சிவபரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு பிடித்ததாக இருக்கக்கூடிய அற்புத பதிகங்களை உள்ளடக்கியது நம்முடைய 12 திருமுறைகளாகும். அப்படிப்பட்ட 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடியது மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகமும் ஆகும். திருவாசகத்தை பொறுத்தவரையில் திருவாதவூரார் என்கின்ற நம்முடைய மாணிக்க வாசக பெருமானுடைய வாசகத்தையும் திருக்கோவையும் இந்த உலகத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனுடைய பெருமைகளை அறிய நன்மைகளை எல்லாம் நம்மை போன்ற மக்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதனுடைய பயன்களை பெற்று எம்பெருமான் ஈசனுடைய திருவடியை சேர வேண்டும் என்ற நோக்கோடு எம்பெருமான் தன்னுடைய கையினாலே எழுதப்பட்டது திருவாசகமாகும். சிதம்பரத்திலே சிற்றம்பலத்திலே மாணிக்க வாசகர் இருக்கின்ற பொழுது மணிவாசகரால் பல இடங்களிலே பாடப்பட்டது திருவாசகமாகும். திருவண்ணாமலை, ஆவுடையார் கோயில் என்கின்ற திருப்பெருந்துறை, உத்தரகோசமங்கை போன்ற சிவ தலங்களிலே சிவ குடிகொண்டிருக்கின்ற இடங்களிலே பல பதிகங்களை பல பாடல்களை அருளினார் நம்முடைய மணிவாசக பெருமான். அப்படிப்பட்ட அந்த பல பாடல்களையும் ஒரே பாடலாக ஒரே தடவை எழுதி ஒரே தடவையாக ஒரே நூலாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கிலே எம்பெருமான் நீசன் ஒரு சிவனடியாராக சிறந்த பழுத்த சிவனடியாராக உருவம் கொண்டு சிதம்பரத்திலே சிற்றம்பலத்திலே மணிவாசக பெருமான் இருக்கின்ற பொழுது வருகிறார். வந்து அப்படிப்பட்ட சிவனடியார் வந்தவுடன் அவரை வரவேற்றி வணங்கி வாதவூரார் கேட்கிறார், நீங்கள் யார் என்று. நான் பாண்டிய நாட்டை சார்ந்தவன், உன்னுடைய பதிகங்களை நான் கேட்டு கேட்டு இருக்கிறேன் பல இடங்களிலே, அதனால் அந்த பதிகங்களை எல்லாம் நீ ஓத நான் எழுதுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ மணிவாசக பெருமான் சொல்கிறாரு, சரி நான் ஓதுவேன், நான் சொல்லுவேன், அதை நீங்கள் எழுதுவீர்களா என்று கேட்டவுடன் எம்பெருமான் உடனடியாக ஒத்துக்கொண்டு மணிவாசக பெருமான் பல பதிகங்களை நம்முடைய திருவாசகத்திலே வரக்கூடிய அத்தனை பதிகங்களையும் அத்தனை பாடல்களையும் ஒரே சேராக அவர் சொல்ல சொல்ல பழுத்த சிவனடியாராக வந்த எம்பெருமான் நீசன் தன்னுடைய திருக்கையினால எழுதி இறுதியிலே நிறைவாக திருச்சிற்றம்பலமுடையார் திருச்சிற்றம்பலமுடையார் என்று கைச்சாந்து இட்டு பெருமை சேர்த்த பதிகம் நம்முடைய திருவாசகம் ஆகும். அப்படி மணிவாசகன் சொல்படி திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையொப்பமிட்டு திருச்சாத்திட்டு திருமுறை கோயிலாக இருக்கக்கூடிய நம்முடைய தில்லை சிற்றம்பலத்தின் பஞ்சாச்சார படிகளில் வாயிற்படியில் வைத்து மறைகிறார் எம்பெருமான் நீசன். அதை பார்த்த அங்கே இருந்த அந்தணர்களிலே ஒருவர் அவ்வேடுகளை எல்லாம் எடுத்து பார்க்க அதிலே திருவாசகமும் திருக்கோவையும் இருக்கிறது. அவைகளை உள்ளடக்கிய சுவடியாக அந்த அருஞ்சோடி அற்புத சுவடி புனித சுவடி இருக்கிறது. அதை பார்த்தவுடன் அவர் மற்ற தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேரையும் கூட்டி பூஜைகள் எல்லாம் செய்து அந்த நிகழ்விலே அவர்கள் கேட்கிறார்கள். வாதவூரார் மணிவாசக பெருமானை பார்த்து இதற்கு என்ன பொருள் என்று. அப்பொழுது மணிவாசக பெருமான் சொல்லுகிறார், இதற்கு பொருள் இதுவென்று சொல்லி உடனடியாக நம்முடைய தில்லை சிற்றம்பலத்திலே எம்பெருமான் நீசனுடன் ஒன்றாக கலந்து விடுகிறார். பொருள் என்ன என்றால் திருச்சிற்றம்பலமுடையான் சிதம்பரத்திலே குடிகொண்டிருக்கின்ற எம்பெருமான் நடராஜன் தான் பொருள் என்று கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். பொதுவாக திருவாசகத்திற்கு ஒரு ஆதார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் என்று சொல்லுவார்கள். அப்படி நம்முடைய நெஞ்சத்தை கசிய வைக்கக்கூடிய வகையிலே கனிவான பாடல்களை உள்ளடக்கியது திருவாசகம் என்பது நமக்கெல்லாம் தெரியும்.
திருவாசகத்திலே மணியாக முக்கியமாக இருக்கக்கூடியது திருவெம்பாவை என்கின்ற நம்முடைய திருவெம்பாவையாகும். திருவெம்பாவையை பொறுத்தவரையில் அது மணிவாசக பெருமானாலே திருவண்ணாமலையிலே பாடப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். திருவண்ணாமலையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய, பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும், நினைத்தாலே முக்தி தலமாக இருக்கக்கூடியது நம்முடைய திருவண்ணாமலையாகும். உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவனாக இருக்கக்கூடிய நம்முடைய எம்பெருமான் ஈசன் அண்ணாமலையார் குடிகொண்டிருக்கின்ற தலம், புனித தலம் திருவண்ணாமலையாகும். திருவண்ணாமலையிலே சிவபெருமானை தரிசிக்கின்ற பொழுது அருளச் செய்தது திருவெம்பாகம் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக திருவெம்பாவையில் சிவனுக்கு திருத்தொண்டு புரிவதே வரமாக கேட்பதாக திருவெம்பாவினோடு உட்கருத்தாக இருக்கிறது என்று சைவ பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற கருத்தாகும். இது மாதங்களிலே சிறந்த மாதமாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம். அதிகாலை பொழுதிலே பனிபடர்ந்த மாதமாக அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை, தட்பவெப்பநிலையை கொண்ட மாதமாக இருக்கக்கூடியது மார்கழி மாதமாகும். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலே நம்முடைய சைவத்திலே, நம்முடைய பெரியவர்கள் ஆன்மீகத்திலே சொல்வார்கள் திருவெம்பாவை காலம் என்று. அப்படிப்பட்ட மாதம் நம்முடைய மார்கழி மாதமாகும். மாதங்களிலே சிறந்த மாதம் மார்கழி மாதம்தான். இது மங்கையர்களுக்கு பிடித்ததும் உகந்ததுமாக இருக்கக்கூடியது மார்கழி மாதம்தான். சைவ பெரியவர்களை பொறுத்தவரையில் தங்களுடைய உடலும் தங்களுடைய உள்ளமும் தூய்மையாகி எம்பெருமான் ஈசனை, அவருடைய திருவடிகளை தரிசிக்கின்ற காலமாக உணர்கின்ற ஒரு புனித நாளாக காலமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லுகிறார்கள். அதிகாலை பொழுதிலே, அதிகாலை வேளையிலே மற்றவர்களோடும் உறவினர்களோடும் உற்றார்களோடும் கூடி எம்பெருமான் ஈசனுடைய ஆலயத்தை நாடி திருவெம்பாவையை பாடி பக்தியிலும் மகிழ்ச்சியிலும் நாமெல்லாம் இறைவனை நேசிக்கின்ற, இறைவனை பூஜிக்கின்ற, இறைவனை வணங்குகின்ற காலமாக இருக்கக்கூடியது மார்கழி மாதமாகும். திருவெம்பாவையை பொறுத்தவரையில் அது மார்கழி மாதத்திற்கே ஒரு தனித்துவமான ஒரு பெருமைக்குரிய பண்பாட்டு கோலத்தை உருவாக்கிவிட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். சைவர்களின் பண்பாடு மட்டுமின்றி நம்முடைய தமிழர்களின் மொத்த பண்பாடாக இருக்கக்கூடியது திருவெம்பாவை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பொதுவாக திருவெம்பாவையை பொறுத்தவரையில் கன்னிப்பெண்கள் ஒருவரை மற்றொருவர் துயில் எழுப்பி தூங்குகின்ற பொழுது அவர்களையெல்லாம் எழுப்பி, உறக்கத்திலிருந்து எழுப்பி அனைவரும் ஒன்று சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று கூட்டமாக நீராடியவாறு தாங்கள் வழிபட்டு வந்த பாவை தெய்வத்திடம் தங்களது வாழ்வு வளமாக மாற வேண்டும், தங்களுக்கு ஒரு நல்ல சிவனடியாராக இருக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனையோடு இறை சிந்தனையோடு இருக்கக்கூடிய கணவன்மார்கள் எல்லாம் கிடைப்பதற்கு எம்பெருமான் ஈசனுடைய கருணையை பெற வேண்டும் என்ற நோக்கோடு பாடப்பட்ட பாடல்களை உள்ளடக்கியது இந்த திருவெம்பாவை என்று சொல்லப்படுகிறது. திருவெம்பாவையை பொறுத்தவரையில் மணிவாசக பெருமான் திருவண்ணாமலையில் இருக்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்பதைக் கண்டு, பாவை நோன்பு இருந்து சிவபெருமானை வணங்குவதைக் கண்டு தன்னையும் பாவையாக பாவித்து பாடிய பதிகங்கள் தான் நம்முடைய திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடல்களும் ஆகும். இப்படி திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடல்களுமே செந்தமிழ் இலக்கியத்தின் சிகரத்தை தொடுபவைகளாக இருக்கக்கூடியவை. பக்தி உணர்விலே ஒரு பரவசத்தை நமக்கெல்லாம் அளிக்கக்கூடிய பாடல்களை உள்ளடக்கியது திருவெம்பாவையாகும். ஒவ்வொரு பாடலும் அதில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கின்ற பொழுது சுவையான ஒரு கதையை சொல்லி அதை நாடகம் போலவே கொண்டு செல்லுகின்ற, நாடகம் போலவே செலுத்துகின்ற, நாடகத்தை பார்க்கின்ற உணர்வை அளிக்கின்ற பாடல்களாக இருக்கிறது. அதை படிக்கின்ற நமக்கும் அதில் ஒரு கதாபாத்திரமாக நாமளும் மாறி பரவசத்தை உணர்கின்ற ஒரு உணர்வை ஊட்டுகின்ற வரிகளை உள்ளடக்கியது திருவெம்பாவை பாடல்களாகும். திருவெம்பாவை பாடல்களை பார்த்தோம்னா அதில் கன்னிப்பெண்கள், பாவைகள் வீடு வீடாக சென்று தங்களுடைய தோழிகளுடைய வீடு வீடாக சென்று அங்கே இருக்கின்ற தங்களுடைய தோழியரை, பெண்களை எல்லாம் துயில் எழுப்பி உறக்கத்திலிருந்து எழுப்பி அவர்களை அழைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற நீர்நிலைகளை பொய்கை கரைகளுக்கெல்லாம் செல்வதும், எல்லோரும் அங்கே இருக்கின்ற நீர்நிலையிலே குளங்களிலே பொய்களிலே நீராடுவதும், உள்ளம் உருக இறைவனை வாழ்த்தி பாடுவதுமான இப்படி பல்வேறு நிகழ்வுகளை அடக்கிய ஒரு அற்புதமான அழகிய ஒரு நாடகத்தை போல அமைந்திருப்பது திருவெம்பாவை பாடல் வரிகளுடைய மிகச்சிறப்பாகும். திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடல்களில்
முதல் 8 பாடல்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மகளிர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பி கொண்டு அவர்களுடைய தூக்கத்திலே உறக்கத்திலே இருந்து எழுப்பி எல்லோருமாக இறைவனுடைய எம்பெருமான் ஈசனுடைய புகழினை அவருடைய அருட்திறத்தை எல்லாம் பாடியவாறு நீராட செல்லுவதையும் 9வது பாடல் அந்த பாடலிலே தங்களது வேண்டுகோளை இறைவனிடம் வைப்பதையும் 10வது பாடலில் இறைவனை புகழ்ந்து பாடுவதும் அந்த தன்மையெல்லாம் கேட்டு அவர்கள் இறைவனை அறிவதையும் உணர்த்துகின்றன என்று பொருள்படுகிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய 10 பாடல்கள் மொத்தத்திலும் அந்த 10 பாடல்களிலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மகளிர்கள் பாவையர்கள் அனைவரும் சேர்ந்து நீராடுதலை உணர்த்துவதாக பொருளை தரக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல்களாக இருக்கிறது. அதனுடைய பாடல்களுடைய பொருளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சிறு சிறு பெண்கள் அந்த பாவையர்கள் கன்னிப்பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு இடையே நடைபெறுகின்ற உரையாடலாக பல பாடல்கள் அமைந்துள்ளதையும் ஒத்த வயதினர் ஒரே வயதில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசும்போது அவர்களுக்குள்ளே எழும் கேலியும் பரிகாசமும் ஆங்காங்கே துணிப்பதையும் நாம் உணர முடியும். அந்த திருவெம்பாவை என்கின்ற பெயர் எதனால் வந்தது என்று பார்த்தோம் என்றால் திருவெம்பாவையிலே சிறப்பாக விளங்கக்கூடிய அந்த தொடர்மொழி சொல் எம்பாவை என்கின்ற சொல்லாகும். ஒவ்வொரு பாடலின் இறுதியில் வருகின்ற ஏலோர் எம்பாவா ஏலோர் எம்பாவா ஏலோர் எம்பாவா என்ற தொடரை பொருள் ஏதுமில்லாத அசை சொல்லாக கருத வேண்டும் என்று ஒரு சிலரும், ஒரு சில பெரியவர்கள் பாவை போன்ற பெண்ணே நீ இறைவனை பற்றி சிந்திப்பாயாக என்று பொருள் தருவதாகவும் இரு கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது நம்முடைய ஏலோர் எம்பாவா என்ற அழகிய சொற்றொடர். திருவெம்பாவை சொல்லுகின்ற தத்துவம் உட்கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது சிவசக்தியின் அருட்செயலையும் அந்த நவசக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்து எம்பெருமான் சிவபெருமானை நம் பெருமானை துதிப்பதும் திருவெம்பாவினுடைய தத்துவமாக இருக்கிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த நவசக்திகளாக இருக்கக்கூடிய மனோன்மணி, சர்வபூதமணி, பாலப்பிரதமணி, பலவிகாரணி, கலவிகாரணி, காளி, ரௌத்ரி, சேட்டை, வாமை என்ற 9 சக்திகளின் ஏவலால் அவர்களாலே பிரபஞ்ச காரியங்கள் நம்முடைய உலகத்திலே செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட சக்திகள் மூலமாக சிவசக்தியின் அருள்தரத்தை வியந்து சிவசக்தியினுடைய கருணையை பெறுவதே அதற்காக இருப்பதே நோற்பதே பாவை நோன்பாகும். பெண்கள் நோன்பு நோக்க செல்லுகின்ற பொழுது உறங்குபவளை எழுப்பும் காட்சி திருவெம்பாவையில் வருகிறது. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அத்தன் ஆனந்தன் அமுதன் விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருள் சிவன் முன்னை பழம் தீயாடும் கூத்தன் என்று பலவாறு இறைவனை குறித்து பாடி பாடி நீராடி சிவபெருமானிடம் அடியார்கள் வேண்டுவதையே திருவெம்பாவை விளக்குகிறது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய 20 பாடல்களிலும் பல அற்புதமான தத்துவ கருத்துக்கள் உள்ளடக்கி இருக்கிறது. தத்துவ கருத்துக்கள் புதைந்து கிடக்கிறது. இதை பொறுத்தவரையில் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மும்மலங்களில் மூழ்கி கிடக்கின்ற அந்த ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த 3 மலங்களிலிருந்து விடுபடாமல் இருக்கக்கூடிய பக்குவப்படாத ஆன்மாக்கின் மேலே அன்பு கொண்டு கருணை கொண்டு அவர்களை எழுப்பி அதிலிருந்து விடுபடச் செய்து இறைவனுடைய அருளை பெறுகின்ற விதத்திலே அவர்களை உருவாக்குவதே, அவர்களின் அருள் பெறுகின்ற விதத்திலே அவர்களுக்கு கருணை காட்டுவதே நம்முடைய திருவெம்பாவினுடைய முக்கியமான தத்துவ பொருள் என்று சொல்லப்படுகிறது. கன்னி பெண்கள் எல்லாம் நோன்பிருந்து பாவை நோன்பிருந்து இறைவனை ஈசனை பாடி பாடி பரவி தம்மை போலவே இறைபக்தி கொண்ட ஒரு நல்ல கணவனையும் நல்ல வாழ்க்கையும் இறைவனிடம் கேட்பது என்பது திருவெம்பாவை பாடல்களின் வெளிப்படையான கருத்தாகும். ஆனால் உட்கருத்து உண்மையான தத்துவம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது பக்குவப்படாத ஆன்மாக்கள் பக்குவப்பட்ட ஆன்மாக்களோடு சேர வேண்டும். தங்களுடைய மும்மலங்களையும் நீக்கி காலங்களை கடந்து இறைவனுடைய காலடிகளை இறைவனுடைய பொன்னார் திருவடிகளை அவர்கள் தேட வேண்டும்.
பேரின்ப பெருவாழ்வை நாட வேண்டும். அப்படி நாடி நாடி பாடி 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 இறைவனை வேண்டி வேண்டி வணங்கி வணங்கி இறைவனோடு அவருடைய பொற்பாதங்களில் இரண்டர கலக்க வேண்டும் என்பதையே திருவெம்பாவையின் உள்நின்று ஒளிர்கின்ற உயரிய தத்துவ கருத்தாகும். நம்முடைய மண்ணில் திருவெம்பாவை பல நேரங்களிலே பாடப்பட்டு வந்தாலும் மார்கழி மாதங்களிலே அதிகாலை வேளையிலே பாடப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் உலகத்திலே இருக்கின்ற பல நாடுகளிலே இதனுடைய சிறப்பை உணர்ந்தவர்களாக பல பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தாய்லாந்தில் அந்த மன்னர் முடிசூட்டுகின்ற பொழுது, அந்த மன்னர் பதவி ஏற்கின்ற பொழுது பாடப்படுகின்ற ஒரு பாடலாக முக்கிய நிகழ்வாக திருவெம்பாவை பாடப்படுகின்ற நிகழ்வு இருக்கிறது என்று பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி சிறப்புக்குரிய பெருமைக்குரிய புனிதமாக இருக்கின்ற திருவெம்பாவையை, குறிப்பாக இறைவனையே உருக வைத்த திருப்பாடல்களை கொடுத்த மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்திலே இருக்கின்ற அந்த திருவெம்பாவையை இந்த மார்கழி மாதத்திலே நாமும் பாடி படித்து கேட்டு உணர்ந்து எம்பெருமான் இறைவனுடைய சிவபெருமானுடைய அருளை பெறுவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன். அந்த வகையில் திருவெம்பாவையில் முதல் பாடலாக வரக்கூடிய ஆதியும் அந்தம் இல்லா அருண்பெரும் சோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார் கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோ என்று வருகின்ற அந்த வரிகளை உள்ளடக்கிய பாடலுக்கான பொருள், அதனுடைய பொழிப்புரை, அதனுடைய விளக்கம், அதனுடைய தத்துவ விளக்கம் போன்றவற்றை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் ஆதியும் அந்தமும் இல்லா ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் ஆதியும் அந்தமும் இல்லா பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வாழ்த்தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலிவோய் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய்
வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து வீதிவாய் கேட்டலுமே போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கல் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டு வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமளியின் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக ஏதேன் ஆகாள் கிடந்தாள் ஏதேனுமாகாள் கிடந்தாள் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலொரியம் பாவார் இதே என் தோழி பரிசேலொரியம் பாவார் இந்த முதல் பாடலினுடைய பொருள், வாள் போன்ற அகன்ற கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக ஒளியாக சிவப்பரம்பொருளாக இருக்கின்ற சிவனை பற்றி நாங்கள் பாடுவதை கேட்ட பின்னாலும் இன்னும் தூக்கத்திலிருந்து எழும்பாமல் உறங்குகிறாயே, தூங்குகிறாயே. உன்னுடைய காது கேட்காத அளவிற்கு எங்களுடைய வாழ்த்தொழியை, எம்பெருமான் ஈசனுடைய பாடல்களை கேட்காத அளவிற்கு கடினமாகி உணர்ச்சியற்று போய்விட்டதோ? மகாதேவனின் பாதங்களை, அந்த பாதங்களில் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்தொழி எழுப்பிய பின்னாலும், வாழ்த்தி பாடிய பின்னாலும், அப்படிப்பட்ட வாழ்த்தொழி வழியெங்கும் ஒலிப்பதை கேட்ட பின்பும் நீ மலர்கள் தூவப்பட்ட படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருந்த நீ மெய்மறந்து எழுவதும் பின்பு திரும்ப திரும்ப புரண்டு புரண்டு படுப்பதுமாக என்ன செய்வது என்று அறியாமல் செய்வதறியாது தவிக்கிறாய். என் தோழியே, இது என்ன ஒரு விதமான ஒரு தவறான புது பழக்கமாக இருக்கிறது. தோழியே, பாவியே, நீ எழுந்திரு எழுந்திரு. இந்த பாடலினுடைய விளக்கம் என்ன என்று சிந்திக்கின்ற பொழுது, ஆதியும் அந்தமுள்ள அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன், திருமாலும் பிரம்மாவும், திருமால் வராக அவதாரம் எடுத்தும் பிரம்மா அன்னப்பட்சியாக மாறியும் அந்த லிங்கோத்பவராக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அடியும் முடியும் காண முடியாத பெருமைக்குரிய பெருமான் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே பவனி வருகிறார். அப்படி பவனி வருகின்ற அண்ணாமலையாரை தரிசிக்க பெண்கள் எல்லாம் காத்து நிற்கிறார்கள். அப்படி காத்து நிற்கின்ற பெண்களுக்கு கிடைத்ததற்கு அரிய நற்பேறு தங்களுக்கு கிடைத்ததை போன்றே பாவைகளாக இருக்கக்கூடிய அந்த தோழியர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தூங்குகின்ற அந்த பெண்களை, பாவையர்களை எழுப்புகிறார்கள். அவர்களுக்கும் அந்த நற்பேறு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே அவர்களை எழுப்புகிறார்கள் என்று இதனுடைய விளக்கத்தை சொல்லுகிறார்கள்.
இந்த முதல் பாடலிலே மணிவாசக பெருமான் என்ன தத்துவத்தை உட்கருத்தாக கொண்டு நமக்கு உணர்த்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, கண் சோதியாக, வாய் வாழ்த்தாக, வாழ்த்த வாயும் நினைக்க மடநஞ்சம் என்று அப்பர் பெருமான் சொன்னதைப் போன்று, வாய் வாழ்த்த, செவி வாழ்த்தொலி கேட்க, வாழ்த்தொலி ஆகிய 3 புலன்களும் நேராகவும், தோல் நம்முடைய மெய் படுக்கையாகவும், மூக்கு மலர்படுக்கை ஆகிய மற்ற 2 புலன்களும் மறைமுகமாகவும் சுட்டி காட்டப்படுகின்றன. ஐம்புலன்களுடைய பயன், அதனுடைய இணக்கு, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது அரணை சிவனை உணர்வதே ஆகும் என்று இந்த பாடலிலே உட்கருத்தாக உணர்த்தி இருக்கிறார் மணிவாசக பெருமான். திருவெம்பாவை முதல் பாடலிலே மணிவாசக பெருமான் சொல்லி இருக்கின்ற அந்த பொருளையே நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் தன்னுடைய 6ஆம் திருமுறையில் தனநினைய வல்லோர்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே என்று அருளியிருக்கின்ற அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறைவனை பற்றி, சிவனை பற்றி நினைக்காத பேசாத நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வீணான நாட்களே என்று உணர்த்தி இருக்கின்ற அந்த பொருளையும் நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.